குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.7ல 4th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the sum of 3 consecutive odd numbers is 75. சம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிஷன், அதாவது ப்ளஸ். 3 consecutive அப்படின்னா அடுத்தடுத்த மூணு டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த 3 நம்பரும் என்ன நம்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸாக இருக்குதுன்றாங்க. ஆட் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா which is not divisible by 2, அதாவது 1, 3, 5, 7 அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ஆட் நம்பர்ஸ். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 75 கிடைக்குதான். என்ன கேட்குறாங்கன்னா அந்த 3 நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் which is the largest among them, அதில் எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒற்றை எண் அப்படின்னா 2ஆல் வகுப்படாதது தான் ஒற்றை எண்ணுன்னு சொல்லுவோம். 1, 3, 5, 7 இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எண்களை அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 3 எண்ணை கூட்டினா என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 75. அந்த 3 எண்ணில் எது பெரிய எண், இதுதான் கேட்குற கொஸ்டின். ஸோ அந்த 3 நம்பர் என்னன்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா let the 3 consecutive odd numbers be, அதாவது அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்கள் என்னென்னு எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், இன்னொன்று x+2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ எக்ஸ்ன்னா அதோட 2 ஆட் பண்ணும். ஏன்னா இப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 1ன்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1+2 என்ன வந்துடும் 3. அப்போ அடுத்தது என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா x+4. இதுதான் ஆர்டர். எக்ஸ்ன்னா ஏறுறது அடுத்தடுத்ததுன்றாங்க. அப்போ அடுத்தடுத்ததுன்னா இப்போ ஆட் நம்பர்னா என்ன அர்த்தம், 1ன்னு எழுதுறீங்கன்னா அடுத்தது 3, 1 விட்டுட்டு எழுதுறீங்க. அப்போ எக்ஸ்ன்னா ஆக்சுவலாக அடுத்தது என்ன வரணும் x+1. ஆனால் இது ஆட் நம்பர், ஒற்றை எண்ணுன்றதுனால ஒன்றத்தை விட்டுட்டு தான் எடுத்து எழுதணும். இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணி பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக 1. அப்போ அடுத்தது என்ன போடுறோம், 1+2 என்ன வந்துடும்னா 3. அடுத்தது 1+4 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இந்த ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இதை இப்படி தான் எடுத்து ஆகணும். ஸோ இப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிவன் கொடுக்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை மூணுத்தையும், அதாவது எக்ஸு, x+2, x+4 இதை மூணுத்தையும் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நடுவில் ப்ளஸ் சிம்பிளை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 75. அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ லைக் டேர்ம்ஸ், தமிழில் ஒத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் எக்ஸு, இதுவும் எக்ஸு, இதுவும் எக்ஸ், எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்குது. அப்போது அது 3xன்னு சொல்லிட்டு போடணும். அடிஷன் சப்ட்ராக்ஷனில் ஒரே மாதிரி டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது நம்பர் முன்னாடி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் டேர்ம் என்ன இருக்குது 2 and 4. இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6, which is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா 75. அப்போது 3xஐ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க is equal to இந்த ப்ளஸ் 6ஐ அடுத்த பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறோம். அப்போ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 75 ப்ளஸ் 6 அடுத்த பக்கம் போச்சுன்னா என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா -6. ஸோ 3xஐ அப்படியே வச்சுக்கோங்க is equal to 75ல் 6 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 69. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 69 கிடைக்கும். 3xன்னா என்ன அர்த்தம்னா 3 into x. அப்போ x அப்படியே வச்சுக்கோங்க which is equal to ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குதோ முதல்ல அதை எடுத்து போடுங்க. இந்த 3ஐ நம்ம அடுத்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது மல்டிப்ளிகேஷன் மேலே இருக்குது இல்லைங்களா, அப்போ அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும் டிவிஷன். ஸோ இப்போ இதை டிவைட் பண்ண போகிறோம். x is equal to என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9. ஸோ 23 கீழே 1ன்னு வந்தால் போடணுன்ற அவசியம் கிடையாது. அப்போது எக்ஸோடைய வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23. இப்போ அந்த 3 நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, என்னது அது எக்ஸு, x+2, x+4, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ therefore the 3 consecutive odd integers ஃபஸ்ட்டு எழுதணும் பார்த்தீங்களா, அந்த லைனை அப்படியே எடுத்து எழுதிட்டு என்ன எழுதியிருக்கோம் அதில் எக்ஸு, x+2, x+4. இப்போ அப்படியே எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும் 23. திரும்ப எக்ஸுக்கு பதிலாக 23 + 2 பண்ணிங்கன்னா 25. திரும்ப எக்ஸுக்கு பதிலாக 23 + 4 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 27. அவங்க அந்த 3 நம்பர் என்னன்னு கேட்கல, அந்த 3 நம்பரில் எது பெரிய நம்பர். அப்போ வாட் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர், எது பெரிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ therefore லார்ஜஸ்ட் ஆட் நம்பர் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27. ஸோ இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.